அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே கங்குவா திரைப்படம் எவ்வளவு டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. இதுக்கு முன்பு கோட், வேட்டையன், அமரன், இந்தியன் 2, ராயன், தங்கலான் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து எவ்வளவு சோல்ட் ஆகியிருக்கு. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிச்சா கங்குவா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதுக்கான விளக்கத்தையும் நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே வந்து 1228 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. இரண்டாவது இடத்துல வேட்டையன் திரைப்படம் 706K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. மூன்றாவது இடத்துல அமரன் திரைப்படம் 630K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. நான்காவது இடத்தில் இந்தியன் 2 627K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஐந்தாவது இடத்துல வந்து ராயன் 282K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஆறாவது இடத்துல வந்து தங்கலான் கரெக்டாக வந்து 200K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஏழாவது இடத்துல தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் வந்து இருக்குது. கரெக்டாக வந்து 161K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஏழாவது இடத்துல இருப்பதால் வந்து ஷாக் ஆகாதீங்க. இன்னும் வந்து ஒன் டே வந்து இருக்குது. இந்த ஒன் டேல வந்து கண்டிப்பாக வந்து டிக்கெட் சேல்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த கோட், வேட்டையன் திரைப்படத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா கேட்டால் கண்டிப்பாக பிரேக் பண்ணாது. இதுக்கான காரணம் வந்து வேற ஒரு காரணம் வந்து இருக்குது. அதாவது கோட், வேட்டையன் திரைப்படம்லாம் தமிழகத்தில் மட்டுமே வந்து ஒரு பயங்கரமான திரையரங்குகள் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆனது. கிட்டத்தட்ட வந்து 1000 ஸ்க்ரீன் வந்து கோட் திரைப்படத்துக்கும் வேட்டையன் திரைப்படத்துக்கு 922 ஸ்க்ரீன் வந்து தமிழகத்தில் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. ஆனால் கங்குவா திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் அமரன் திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருப்பதால் இப்போ வரைக்கும் வந்து 250 டிக்கெட் மட்டும் ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. மேபி வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்தி மொத்தம் வந்து 500 ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் கங்குவா திரைப்படத்துக்கு கொடுப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு அப்புறம் தான் வந்து கங்குவா திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் அதிகம்.